எங்க பாண்டியம் எங்க? ஹலோ எவ்ரிவன். ஆமா, எனக்கு ஒரே ஹாப்பியா இருக்காங்க மேடம். ஏன்னா அவருக்கு 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு. ஆமா ஆமா, ஒன்று வந்து கூரன், இன்னொன்று அகத்தியா. எஸ். இப்போ நாங்க வந்து கூரன் பார்க்க வந்திருக்கோம். கூரன் பார்க்க வந்திருக்கோம். ஏன்னா கூரன் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப மெமரபிள் மூவி. அதோடைய கதையை வந்து நான் வந்து vlog மீதியிலேயே இல்லை முடியும் போது சொல்றேன். ஏன்னா இப்போ ஒரு முக்கியமான நபர் இருக்காரு, இவரை நான் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் பிடிக்கவே முடியாது. ஏன்னா எந்த ப்ரமோஷன் எந்த இன்டர்வியூக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன். ஒன்லி வந்து எனக்காக மட்டும் அப்பாயின்மெண்ட் கொடுத்து வச்சுருக்கேன். வந்து கூரனோட டிஓபி மார்டின் அண்ணாவோட இதுக்கு முன்னாடி பண்ண ஒர்க் என்ன பார்த்தீங்கன்னா தலைக்கூதல் படம் பார்த்துருப்பீங்களா, சமுத்திரகனி சார். அது வந்து அண்ணா தான் ஒர்க் பண்ணாங்க. இதில் எனக்கு அது படமே ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து ஒரு ஃப்ரேமிங்கு எல்லாமே வேற லெவலில் இருக்கும். அன்னைக்கு இஸ் பெஸ்ட் ஆர்டிஸ்ட் ஆல்சோ. ஆர்டிஸ்ட் எந்த படத்தில் பண்ணான்னு நினைக்கிறீங்க? செம்ம ஆர்டிஸ்ட், நல்ல வரையக்கூடிய ஒரு நபர். அந்த இவர் இப்படி பேச கலைத்திறனை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே கேமரா வழியா ஒளிப்பதிவாக இப்போ கொடுத்துட்டு இருக்காரு. இவர் இப்படி பேசாம தான் இருப்பார், ஆனால் இவர் வேலை பேசும். யாரு சொன்னா நான் பேச மாட்டேன்னு அப்படின்னு பேசுறது கஷ்டம் தான். அப்புறமே சொல்லுங்க. வேலண்டைன்ஸ் டேக்கு அங்கே ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போதெல்லாம் எங்களுக்கு டிஓபி தான் எங்களுக்கு கேமராமேனாகவே இருப்பார் வ்ளாகுக்கு. ஸோ அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆமாம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நமக்கு அந்த டைமில். ஜாலி மொமெண்ட் கொடைக்கானல். எப்படி போச்சுனே தெரியாது. நல்ல ஒரு 20 days வேற லெவல் ஃபன் பண்ணோம். உடம்பு டயர்ட்னஸ் எதுவுமே தெரியாது நமக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். செகண்ட் அடுத்த வருஷம் புக் பண்ணுறோம், திரும்ப அங்கேயே அவ்வளோதான். திரும்ப கொடைக்கானல் எங்கே போகிறோம். ஆமாம் ஆமாம். எப்படி ஒரு படத்தோட டிஓபியை வந்து என் vlogக்கு டிஓபி ஆக்கணும்னா அது மாதிரி நான் தான். ஆமாம், அந்த மாதிரி நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக இருப்போம். ஸோ இப்போ படத்துக்கு போனால் இருக்கா அந்த ஃப்ரெண்ட்ஸாக அவர்கிட்ட கூப்பிட்டு வருவோம். நீங்கள் போங்க, உள்ள இன்டர்வல்ல மீட் பண்ணுற பாப்கார்ன் வாங்கி வைங்க. ஓகே டன். வேறு தம்பியோட ஃபர்ஸ்ட் படம் கூரன். அடி தங்கப்பியா ட்ரெஸ் போட்டீங்க, என்ன ட்ரெஸ் போட்டீங்க? டச் போட்டிருக்காரு, குலர் ட்ரெஸ்ஸுக்கு போட்டிருக்காரு, குலர் ட்ரெஸ். பத்துக்கு வந்துருக்கீங்க, பத்துக்கு வந்துருக்கீங்களா? படத்துக்கு வந்திருக்கீங்களா? படத்துக்கு வயிற்றுலகமாக எத்தனை படம் போட்டு போனீங்களாடே அப்படிங்க. பிரம்மாண்டி பார்த்தோம். என்ன நட்சத்திரப்பா பார்த்தோம்? பிரம்மாண்டி வந்தான், வேட்டையாட விளையாடு. இதே பார்த்தோம். இந்தியன் டூ, சிவாஜி தாத்தாவோட படம் பார்த்து என்ன படம்? முடிச்சிட்ட குரு. வெரி குட். என்ன பண்ற? வஜ்ராசனம் போட்டு மூச்சு கேக்கல. சாரி கேள்றி. கேக்கல. சாரி கேள்றி. கேக்கல. தாகம் தீராமல் தூரங்கள் தேட தோன்றும் சோகங்கள் காணாமல் ஓட பாதைகள் போக போகும் வாழ்க்கை எல்லை. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா நடிச்சிருக்கு. பாப்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. போட்டோ உங்களுக்கு இப்போ அனுப்புறேன். நான் என்ன பண்ண போறேன்? வேடந்தாங்கல்கள் போல வெற்றிகரமா படம் முடிஞ்சுச்சு. வாழ்த்துக்கள். ஆமா, எப்படி இருந்துச்சு படம்? சூப்பர். சொல்லி தான் போகணும். சூப்பர் ஐயா, நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது. உண்மையாக சூப்பராக இருந்தது. டாக்டர் அவங்க போயிட்டோம். டாக்டர் சொல்லவே இல்லை. செகண்ட் ஹீரோவா பண்ணியிருந்தேன் படத்துல. தேங்க்யூ மேம், பை. செகண்ட் ஹீரோவா நான் தான் பண்ணியிருந்தேன், பார்த்தீங்களா? பார்த்தேன். அதை 2 செகண்ட் மட்டும் வருவோம். அது மாதிரி ஒரு இது நம்ம லீடு. படம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. சூப்பர் சூப்பர் மாப்பிள்ள. சார் படம் ஃபுல்லாக நடிச்சது நானே சார். அதாவது படம் ஃபுல்லாக நடிச்சது சொல்ல வர கேட்டாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரோல் வந்தாலும் தரமா செஞ்சுட்டு போனாங்களே, அதெல்லாம் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு சொல்லிட்டு வாழ்த்துக்கள். இது உடம்பு இல்லைனாலும் சொல்லுங்க. அருமை அருமை அடுத்த ஒரு போயிட்டே இருங்க, சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நான் நல்லா இருந்துச்சு. நன்றி மாமா. ரிவ்யூ கொடுப்பாங்களா? ஆமா, சொல்லி கொடுத்து தேங்க்யூ டாக்டர் தானேயா? அருமையா. தேங்க்யூ ஸோ மச். பாப்பா உண்மையில ஆக்டிங் சூப்பர். உங்களுக்கு எதுவும் உடம்பு இல்லையா? நல்லா இருக்காயா? நான் எங்கேயா தூக்கி பாக்குறீங்க? அது ப்ரொஃபஷனலா அப்படிதான் பார்க்கணும். மட்டும் ஒரு மணி கண்ணை தூக்கி பார்த்தா அப்படிதான் பார்க்கணுமா? அப்படி அங்கதான் ஹீட் பார்க்கணும்.
சூப்பர் சூப்பர் பாப்பா ஆக்டிங் ரொம்ப நல்லா நல்லா தேங்க்யூ படத்துல எவ்வளவு சீன் இருந்துச்சு அவர் பத்தி எப்படிமா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சா நல்லா இருந்துச்சுக்கா நல்லா இருந்துச்சு நடிச்சதுனால நல்லா இருக்கு அண்ணன் ஒரு செகண்ட் அந்த கலக்கிட்டோம்ல அண்ணன் இருக்காருல்ல அதுல அதான் நாட்டு நல்லா இருக்கு அம்மா எப்படி மாட்டீங்க நல்லா இருந்ததுன்னா வந்து இந்த மாதிரி டாக்டர் இருக்கீங்க அதுல போலி டாக்டர் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஒன்லைன்ல இருந்து வேற லெவல்ல இருந்து தேங்க்யூ சூப்பரா பண்ணேன் அனிமல் லவர் வந்து தயவு செஞ்சு பாருங்க அனிமல் லவர் இல்லாதவங்க பாருங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க சீரியஸா சத்யா வந்து பாத்தீங்கன்னா பிக்கஸ்ட் அனிமல் லவர் பிக்கஸ்ட் அனிமல் லவர் அம்மாட்டிகளுக்கு படம் எப்படி இருந்துச்சு படம் எப்படி இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு இது அனிமல் லவர் அவன் எங்க போனாலும் டாக் வந்து ரொம்ப விரும்பும் ரொம்ப லவ் பண்றான் இல்ல இதுல வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கு நிறைய பேர் அப்படியே ஓட்டிட்டு போய் இடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க கண்டு கூட மாட்டாங்க ஸோ இல்ல இது உண்மைதான் நிறைய பேர் அப்படியே இடிச்சிட்டு போவாங்க போன வாரம் கூட எனக்கு இப்படி ஒரு இன்சிடென்ட் ஆச்சு பெரிய சண்டே ஆச்சு ஸோ இதை பார்த்தாது இனிமேல் திருந்துவாங்க ஸ்லோ ஓட்டணும் ரெஸ்பான்சிபிளாக இல்லை ஆக்சுவலாக இன்னைக்கு கவர்மெண்ட்லேயே நிறைய அவேர்னஸ் இருக்கு நம்ம ஏரியா நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ஒரு பூனையை பைக்கில் ஏற்றிட்டான் அதுக்காக ஒரு வாரம் ரோட்டில் இருக்க எல்லா பூனைக்கும் சாப்பாடு கொடுக்கணும் ஆமா அது வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே ரூல்ஸ் வளசுவாங்க ஸ்டேஷன் வந்து பனிஷ்மெண்ட் ஆமா வேற லெவல் இந்த மாதிரி பண்ணாதான் நிறைய லைஃப்ஸை சேவ் பண்ண முடியும் கண்டிப்பா சோ நீங்க கூட பாருங்க ஏய் நல்ல ஸ்டோரி தலைவர் ஒரு சீன் வந்தாலும் மாசா வந்துட்டு போயிட்டாரு ஒரு மணி டாக்டர் மேலும் மேலும் இதே மாதிரி நிறைய ஃபிலிம்ஸ் வரும் கண்டிப்பா ஆன் தி வே லைன் அப் சோ இன்னைக்கு இன்னொரு ஆளுக்கு பர்த்டே ஓகேங்களா மணியன பர்த்டே எங்க டான்ஸ் மாஸ்டர் மணியனாக்கு பர்த்டே சூப்பர் ஹாப்பி பர்த்டே டு யூ நான் அம்மா கிஃப்ட் கொடுத்துறேன் வாழ்த்துக்கள் ஐயா இந்தாங்கயா ஹாப்பி நல்ல நேரம் இருக்குங்க வாட்ச் கொடுத்துட்டாரு ஆமா அதே மாதிரி நல்ல நேரம் வரட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஐயா சிவாசிகரன் வாங்கி தர முடியல ஆனா சிவாசிகளோட ஒரிஜினல் பெர்ஃப்யூம் இது அப்படியா பர்ஃபியூமா ஆமா நீ நல்ல சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் லைட்டா அடிச்சுக்கிட்டுங்களாங்க லைட்டா இது கையில மொத்தமா ஷேர் பண்ணிட்டு சோ அதனால மணியனாக்கு ஹாப்பி பர்த்டே சோ சிவாசிகர் பெர்ஃப்யூம் வந்து ஏய் உங்களுக்கு உங்க ஸ்கூல்ல சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே பாடுங்க ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஸ்கூல்ல பர்த்டே சாங் பாடுனா கேக் கட் பண்ணி கேக் கொடுப்பாங்க எங்க வெளியில போய் உனக்கு பிரியாணி வாங்கி தரேன் ஓகேவா ஓகே கேக் முக்கியமா பிரியாணி வரை அன்லிமிட்டட் பாப்கார்ன் இவ்வளவு கொடுத்தோம் மேடம் அன்லிமிட்டட் பிவிஆராலே ஓடி இருப்போம் ஒரு 15 வாட்டி பாப்கார்ன் ஒரு 15 வாட்டி இப்படி அப்ப வாமா மின்னல் மாதிரி ஒரு ஆள் போயிட்டு வந்தாரு கிளம்பணுமா நான் ஒரு 5 நிமிஷம் வாங்க போ சரி ஓகே come on guys பை நாங்க அடுத்து சாப்பாடு முடிச்சிட்டு போறாங்க பாத்தீங்களா ரீஃபில் எப்படி வர செஞ்சிருக்கீங்க இது சொல்லுங்க படம் இங்க பாரு ஹேண்ட்பேக்ல திறந்து உள்ள இருக்கும் இங்க பாரு என்னோட படம் எப்படி ஒரே நிமிஷம் ரீஃபில்லோட பாத்தீங்களா எஃபெக்ட் சாண்ட்விச் டப்பா கூட விட இந்த ஹேண்ட்பேக் உள்ளே அதான்டா இருக்கு நல்ல மேல இங்க இரு திரும்புங்க சரி அங்க வருது உள்ளே வச்சிருக்கோம் பாப்கார்ன் உள்ள வச்சிருக்காங்க இது கூட இப்ப பாப்கார்ன் ஃபில் பண்ணிருக்காங்கடா சாப்பிட்டே போலாம் புடிக்குமா பாப்கார்னே வேணாம் அழகா இருக்குல்ல கம் ஹியர் ஒய்ஃப் எல்லாம் ட்ரிங்க் பண்ணுங்க கம் ஹியர் சொன்னபடி கேக்குது ஒய்ஃப் டிரைவ் பண்ணி ட்ரெயின் பண்ணிக்கலாம் சொன்னபடி கேட்கணுமா அந்த குட்டியான கியூட்டான டாக் ட்ரெயின் பண்ண வந்து சந்து அண்ணா இஸ் தி டாக் ட்ரெய்னர் அவ்வளவு அழகா சூப்பரா ட்ரெயின் பண்ணி முடிச்சாங்க ரீசெண்டா நீங்க பாக்குற எல்லா படத்தையும் அவரோட தான் இப்போ ரீசெண்டா செம்ம ஹிட்டான அலங்கு மூவி ஆமா அதுலயும் அண்ணன் டாக் தான் சூப்பரா பண்ணிருச்சு அது வணக்கம் படம் சூப்பர்ண்ணா சூப்பரா நல்லா இருந்துச்சா நடிப்பு சிறப்பு படாண்டி நல்லா இருந்துச்சாண்டே நல்லா இருக்கும் மேலும் நல்லபடியா வளரணும். நன்றி தேங்க்யூ படம் வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் கூரனா டாக் டாகோட இன்னொரு இலக்கிய நேம் வந்து கூரன் அண்ட் வந்து ரொம்ப கூர்மையானவர் ரொம்ப ஷார்ப் சென்ஸ் அந்த மாதிரி வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் ஸோ கூரன் படம் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து மறக்க முடியாத ஒரு படம் அதே மாதிரி இன்றைக்கி ரிலீஸ் டேவும் மறக்க முடியாத ஒரு டேவ் ஆயிடுச்சு நான் தம்பியோட ஃபஸ்ட்டு படம் அப்படின்ற மாதிரி தேட்டரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ஒரு காலம் ஃபுல்லாக சொல்லிட்டு ஃபஸ்ட்டு படமே உங்கள் அம்மா படம் தான் நான் பார்த்தேன் அதே மாதிரி சி சாரோட படம் மிகப்பெரும் புரட்சி இயக்குனர் ஸோ இந்த படத்துலேயே மிகப்பெரும் புரட்சி பண்ணியிருக்காரு அதாவது
ரொம்ப ஜாலியாக கேஷுவலாக ஒரு மனிதநேயமிக்க ஒரு படத்தை வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கு அப்படியே பெரிய க்ரியேட்டிவிட்டி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மனசுக்கு நிம்மதி கொடுக்குற அளவுக்கு பார்த்தோமே பிடிக்கிற அளவுக்கு ஒரு மனிதநேயமிக்க ஒரு திரைப்படம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து 100% சொல்லலாம். அதே மாதிரி செம்ம என்டர்டெய்னிங் மூவி. ஒவ்வொரு சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக் வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. அது வந்து இன்னைக்கு நாங்களே ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். எஸ், ஹவ் வாஸ் த மூவி? நிஜமாக இந்த மூவி தம்பி சொன்ன மாதிரி எங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு மெமரபிள் மூவி தான். ஏன்னா பாப்பாவோட கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மூவி வந்து கமிட் ஆனாங்க. அப்புறம் நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் ஒரு ஷெட்யூல் போனது. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஷெட்யூல். அதுக்கப்புறம் பாப்பா கேரிங்காக இருக்கும்போது ஒரு ஷெட்யூல் போனது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு டெலிவரி டைமுக்கு ஆடியோ லான்ச்சு. அப்புறம் தம்பி பிறந்ததுக்கப்புறம் மூவி ரிலீஸு. ஸோ ஒரு கதை மாதிரி இருக்கும். தம்பியோட லைஃப் எடுக்கும்பொழுது அவனோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய கதையோடு ஸ்டார்ட் ஆகிருக்கு. நிஜமாக எங்களுக்கு வந்து மறக்க முடியாத மூவி. முதல் படம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க, எங்கள் பாப்பா வந்து அவங்க படம் பார்த்தாங்க, இந்த ஹீரோவோட படம் பார்த்தாங்க, இந்த லெஜெண்டரியோட படம் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவரோட லைஃப்பில் வந்து இந்த ஹிஸ்ட்ரி இது வந்து அவங்க அம்மாவோட படத்தை ஃபஸ்ட்டு படமாக பார்த்துருக்காரு. அதுவும் ரொம்ப ஒரு தாய்மை கதை நிறைந்த ஒரு இது. அந்த கதையை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நாங்கள் எல்லோரும் சொல்கிறோம், என்னடா அது தாயின்றலாம் சொல்கிறாங்கன்னு. பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க நிதின் பிரதர் டைரக்டர் அவர்கள். அப்புறம் எஸ்எஸ்சி அப்பா வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. அவரோட ஏஜுக்கு வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை கேரி பண்ணி அந்த குளிரில் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காருன்னும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா புரட்சி இயக்குனர் நிறைய கதைகளை வந்து திரைத்துறைக்கு கொடுத்தவர். அதுக்கப்புறம் நிறைய டேர்னிங் எல்லாம் அவர் கொடுத்தவர். இந்த படத்துலேயும் இந்த மாதிரி வந்து அனிமல்ஸுக்கும் வந்து நியாயம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்தி அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு. நிறைய பேர் இதில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாரோடதும் முத்தாய்ப்பாக இருந்தது. ஸ்பெஷலாக என் பொண்ணு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தா, அவ்வளோ அழகாக இருந்தாள். பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான். ரெண்டாவது கையில் எங்கள் குட்டியை வச்சுக்கிட்டு வேறு பார்த்தது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பூரன் டீமுக்கு எல்லாருக்கும் எங்களோட மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். என் தங்க பிள்ளைக்கு தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. தேங்க்யூ. போகலாமா? ரொம்ப ஜாலியாக இருக்குது. இன்னொரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படம் மேபி வந்து நாளைக்கு பார்க்கலாம். பட் ஆமாம் நாங்கள் வந்து இதை முன்னாடியே பார்த்துட்டோம். பாய். தேங்க்யூ. தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ ஸோ மச். ஃபேஸ்புக்கில் பார்ப்பேன், அப்பப்போ உங்களை ஆண்டியை பார்த்துட்டு இருப்பேன். தேங்க்யூ. ஸோ இந்த படத்தில் அவங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா அவர் ஒசூருக்கு ஒரு ஈவெண்ட் விஷயமா வெளியில் போயிட்டார். ஆக்சுவலாக ஆனால் அவர் ரிவ்யூ ஷோ பார்த்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டிங் அப்போவே பார்த்தாரு. ஆமாம். மற்றபடி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப மெமரபுளாக இருக்குது. நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். நீங்கள் கூட பாருங்கள். இந்த வீக்கெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வீக்கெண்டாக இருக்கும். குட்டீஸோட கூட்டு போய் பாருங்கள். ஆமாம். நன்றி மக்களை. இந்த வீடியோ பிடிச்சா என்ன பண்ணணும்? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பாண்டிய மக்கள் பெல் பட்டன் தட்டினா தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இதுக்கப்புறம் உங்களுக்கு குண்டமாவாயிருவீங்க. பாய், டாடா.